குட் மார்னிங். இன்றைக்கி மல்டிப்ளிகேஷனை அரேஞ்ச்மெண்ட்டு பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட்டன்ஸு, பாட்டில் கேப்ஸு, பெபிள்ஸு, டேம்லின் சீட்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து டேம்லின் சீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டேம்லின் சீட்ஸில் நான் ஒரு 6 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 6 வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன், ஸோ அதுலேருந்து எப்படி நான் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் வந்து டிரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். குரூப்ஸ் ஆஃப் 3 நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எத்தனை குரூப்ஸ் ஆஃப் 3 அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னா, இது குரூப் 1, இது குரூப் 2. ஸோ 2 குரூப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் நான் வந்து பண்ணிருக்கேன். குரூப்ஸ் ஆஃப் 3 வந்து 2 பண்ணியிருக்கேன். 1, 2 குரூப்ஸ் பண்ணிருக்கேன். 2 குரூப்ஸ் ஆஃப் 3 பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டாக பார்க்கணும்னா 2 × 3 = 4. 2 × 3 6 போட்டுவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ திரும்பி நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த 6 நான் எடுக்கிறேன். ஸோ அடுத்த 6 நம்ம வேறு எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்த 6 எடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 எடுத்திருக்கேன். ஸோ இந்த 6 நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எத்தனை குரூப்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 1 குரூப்பு, 2 குரூப்பு, 3 குரூப்ஸ் பண்ணியிருக்கேன். 3 குரூப்ஸ் ஆஃப் எத்தனை 2 பண்ணியிருக்கேன். அப்போ 3 குரூப்ஸ் ஆஃப் 2 பண்ணியிருக்கேன். ஸோ 3 குரூப்ஸ் ஆஃப் 2 பண்ணியிருக்கேன். அப்போ இதை வந்து எப்படி மல்டிப்ளிகேஷனை எழுத முடியும் அப்படின்னா 3 × 2. 3 2 சார் எவ்வளோ 6. தேங்க்யூ.